உங்களுக்கு ரொம்ப பிடித்த இந்துஸ்தானி பாடகர் யாரு? எனக்கு வந்து பண்டிட் ஜஸ்ராஜ் சார் அண்ட் வந்து குலாம் அலி அவரோட கசல்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த அந்த ஏரியா அந்த நார்த்துன்னு எடுத்துட்டிங்கன்னா அண்ட் பீம்சிங் ஜோஷி சொல்ல வேண்டியதே இல்ல. அவர் வந்து சொல்லாம இருந்தா தான் என்ன ஒரு மாரி பார்ப்பாங்க. அண்ட் ரஷீத் கான் இப்போ அவர் பெரிய இழப்பு நம்ம இழந்துட்டோம். அவரு ரஷீத் கான நேரா போய் கேட்கும்போது அப்படியே வேற ஏதோ உலகம் இந்த உலகத்திலேயே இன்னொரு இடம் இருக்கு. ஒரு ம். போர்ட்டல் மாரி ஒண்ணு இருக்கு. அப்படின்னு நான் அத ஃபீல் பண்ணேன். அதாவது எந்த சிரமமும் இல்ல. குலாம் அலி, ரஷீத் கான்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே பாடுவாங்க சார். அதான் கடுப்பா இருக்கும் எனக்கெல்லாம். சிரிச்சுக்கிட்டே பாடுவாங்க. நீங்க பாடுறீங்களா? சிரிக்கிறீங்களா? ஃபோட்டோக்கு போஸ் குடுக்குறீங்களா? என்ன ஆக்சுவலா நடிக்கிறீங்களா? இல்ல வாய் அசைக்கிறீங்களாங்கிற மாரியே தான் இருக்கும். ஆனா டஃப்பான சங்கதி பூரா அப்படி சும்மா அப்படி தூவி விடுவாங்க அப்படியே. அப்படி பவுடர் அப்படி தொட்டு, அப்படி பண்ணா எப்படி இருக்கும்? அப்படி தூவி விடுவாங்க. அவங்களும் நம்மள மாரியே உட்காந்து கேட்டுருப்பாங்க. கேட்கிறவன் கூட மூஞ்சி சீரியஸா இருப்பான். ம். இவங்க கேட்கிறவங்கள விட சூப்பரா இருப்பாங்க. அதெல்லாம் வேற உலகம் சார் ஆக்சுவலா. நம்ம இன்னைக்கு நெறைய ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா, இந்த மியூசிக் உள்ள ஒரு உலகம் இருக்கு. அந்த உண்ம. அந்த அதில போய் பார்க்கணும். அத தயவுசெய்து அதான் நான் சொல்லுவேன், இந்த சபா கச்சேரி நடக்கும்போதெல்லாம், சும்மா வேடிக்கை போய் பாருங்க. ம். ஜஸ்ட் ஒரு நல்ல கச்சேரி போங்க. கரெக்ட். போய் வேடிக்கை ஒரு 1/4 மணி நேரம் இருந்துட்டு வாங்க போதும். ம். அப்புறம் அது 1/2 மணி நேரம் தானா ஆயிடும். ம். அது ஒரு ஆம்பியன்ஸ். பாடுறது எப்படியோ, ம். கேட்கறது ஒரு ஒரு ஆஹா! இது என்னடா இது? என்னமோ ஒண்ணு நடக்குதே! அப்படிங்கிற ஒரு ஃபீல் யாரா இருந்தாலும் கிடைக்கும். அவன் குத்து பாட்டு தான் கேட்பேங்கிறவனா இருந்தாலும், அங்க உட்கார்ந்து பார்த்தா, அந்த ஸ்ருதிய சேர்ந்து தம்பூராவா, ஸ்ருதியா, வாய்ஸா, பாடுறாரா, பாடலையா, இல்ல என்ன அங்க நடக்குது? ஒண்ணுமே தெரியலையே! அப்படிங்கிற ஒரு நிலைலாம் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாரி இருக்கும்போது, அதுக்கேத்த மாரி மிருதங்கம் அந்த கோஆர்டினேஷன் வந்து சில சில கச்சேரி அப்படி அமையும்போது, அந்த நேரத்தில அந்த ரசிகர்களுக்கு கிடைக்கிற பெரிய கிஃப்ட். அவங்களுக்கு கிஃப்ட் கிடைச்சிருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியாது. அதனால தான் அத அடிக்ட் ஆகி போறாங்க. இன்னும் வந்து கர்நாடிக் மியூசிக் வாழ்ந்துட்டு இருக்குன்னா, அதுக்கு காரணம் அந்த அவங்களுக்கே தெரியாம ஆன அடிக்ஷன் தான். உங்களுக்கு ஒரு போதை கிடைக்கலன்னா, நீங்க அடிக்ட் ஆக மாட்டீங்க. ஆமாம். அங்க ஒரு போதை இருக்கு. அது தெய்வீக போதை அது.